வெல்கம் டு Jassimplecooking. இன்னைக்கு நாம ஒரு ஹெல்தியான ரெசிபி கடலை மிட்டாய் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இது வீட்டிலேயே ரொம்ப சுலபமாக செஞ்சிடலாம். வாங்க எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். கடலை மிட்டாய் பண்ணுறதுக்காக நான் இங்கே ஸ்டவ் ஆன் பண்ணி ஒரு கடாய் வச்சுருக்கேன். இப்போ இதில் வேர்க்கடலை சேர்த்துடலாம். நான் இங்கே 2 கப் அளவுக்கு வேர்க்கடலை எடுத்திருக்கேன். இது கிட்டத்தட்ட 300 கிராம் இருக்குது. இது இப்போது நல்லா வறுத்துடலாம். ஃப்ளேமை மிதமான சூடுலேயே வச்சுக்கோங்க. இப்போது கடலை நல்லா வறுபட்டுடுச்சு. இப்போது இது நல்லா ஆறுனதுக்கப்புறமா இதோட தோல் நீக்கி வச்சிடலாம். பாருங்கள், நான் எல்லா கடலையும் தோல் நீக்கி நல்லா 2ஆக உடைச்சி வச்சுருக்கேன். இப்போ இதை சைடில் எடுத்து வச்சிடலாம். அதுக்கப்புறமா கடலை மிட்டாயை செட் பண்ணுறதுக்காக நான் இங்கே ஒரு சப்பாத்தி கட்டை எடுத்திருக்கேன். அதில் 2 ஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்து நல்லா ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுக்கோங்க. கடலை மிட்டாய் ஆறுனதுக்கப்புறமா ஒட்டாமல் வர்றதுக்காக தான் நெய் சேர்த்துக்கிறோம். நீங்கள் ஒரு அகலமான தட்டு கூட யூஸ் பண்ணிக்கலாம். இதை நாம் முன்னாடி இப்படி நெய் தடவி ரெடி பண்ணி வச்சிடணும். இப்போ இது இருக்கட்டும். அதுக்கப்புறமா ஸ்டவ் ஆன் பண்ணி ஒரு பாத்திரம் வச்சுக்கோங்க. அதில் 2 கப் அளவுக்கு வெல்லம் சேர்த்துக்கோங்க. இப்போ இதில் 1/4 கப் அளவுக்கு தண்ணி சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கோங்க. நாம் எவ்வளோ கடலை எடுத்துக்கிறோமோ அந்த அளவுக்கு வெல்லமும் எடுத்துக்கணும். நான் இங்கே 300 கிராம் கடலைக்கு 300 கிராம் வெல்லம் எடுத்திருக்கேன். இப்போ இது நல்லா கரைஞ்சிடுச்சு. இப்போ நாம் இதை இன்னொரு பாத்திரத்தில் சேர்த்துடலாம். வெல்லத்தை நல்லா அரிச்சு சேர்த்துக்கோங்க. இப்போ வெல்லம் நல்லா அரிச்சு சேர்த்தாச்சு. இப்போ நாம் ஸ்டவ்வை ஆன் பண்ணிடலாம். இப்போ இது நல்லா கொதிக்க ஆரம்பிச்சிட்டு ஃப்ளேமை மீடியமில் வச்சுக்கோங்க. அப்பப்போ கலந்து விட்டுக்கிட்டே இருங்க. இப்போ வெல்லம் நல்லா திக்காக ஆரம்பிச்சிட்டு இப்போ ஃப்ளேமை சிம்மில் வச்சுக்கோங்க. இப்போ பாகம் நம்ம செக் பண்ணி பார்த்துடலாம். அதுக்காக ஒரு கிண்ணத்தில் கொஞ்சம் தண்ணி எடுத்து அதில் நாம் வெள்ளைப்பாக சேர்த்துடலாம். இது இப்போது உருட்டுற பதம் தான் வந்திருக்கு. நமக்கு உடையிற பதம் வேணும். அதுக்காக மறுபடியும் ஒரு 2-3 நிமிஷத்துக்கு கொதிக்க விடலாம். இப்போ இது நல்லா கலந்து விட்டுக்கோங்க. இப்போது நல்லா கலந்து விட்டதுக்கு அப்புறமா இப்போ இதில் 2 ஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுக்கோங்க. இப்போது 2-3 நிமிஷம் போல் இருக்குது. மறுபடியும் செக் பண்ணி பார்த்துடலாம். ஃப்ளேமை சிம்லே வச்சுக்கோங்க. வெல்லம் கரிஞ்சிடாமல் பார்த்துக்கோங்க. பாருங்கள், இந்த மாதிரி உடையிற பதம் வரணும். இப்போ பாகு ரெடியாக இருக்குது. இப்படி உடையிற பதம் வந்த உடனே நம்ம கடலையை சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கலாம். மறுபடியும் நீங்கள் சூடு பண்ணிங்கன்னா கடலை மிட்டாய் ரொம்ப ஹார்டாயிரும். அதனால் இந்த ஸ்டேஜ்லேயே நம்ம கடலையை சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கலாம். வெள்ளைப்பாகு எல்லா கடலை மேலேயும் நல்லா படுற மாதிரி நல்லா கலந்து விட்டுக்கோங்க. இப்போ நல்லா கலந்து விட்டதுக்கப்புறமா இப்போ நம்ம ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிடலாம். இப்போ நாம் இதை நம்ம நெய் தடவி வச்சுருக்கிற சப்பாத்தி கட்டை மேலே இதை சேர்த்துடலாம். இப்போ சேர்த்துட்டு நம்ம அந்த கரண்டி வச்சு கொஞ்சம் நல்லா ப்ரெஸ் பண்ணி விட்டுக்கோங்க. அதுக்கப்புறமா நெய் தடவி வச்சுருக்க அந்த சப்பாத்தி கட்டையை வச்சு இது நல்லா ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுக்கலாம். உங்களுக்கு எந்த அளவுக்கு திக்னஸ் வேணுமோ அந்த அளவுக்கு தேய்ச்சிக்கோங்க.
இப்போது எல்லா பக்கம் வந்து இப்படி நல்லா ஷேப் பண்ணிக்கலாம். கடலை மிட்டாயை வந்து ஆறுறதுக்கு முன்னாடியே நாம் இது வந்து நல்லா தேய்ச்சி விட்டுட்டு நல்லா ஷேப் பண்ணிக்கணும். இப்போ இது வந்து நல்லா சதுர வாக்கில் வர மாதிரி ஷேப் பண்ணி வச்சாச்சு. இப்போ நாம் இதை வந்து கத்தி வச்சு நல்லா கோடு போட்டு வச்சுக்கலாம். அப்போ தான் ஆறுனதுக்கப்புறமா நாம் இதை வந்து உடைக்கும் போது ஈஸியாக வரும். இப்போ இது வந்து எல்லாம் நல்லா கட் பண்ணி வச்சாச்சு. இப்போ இது வந்து நல்லா ஆறுற வரைக்கும் வெயிட் பண்ணலாம். இப்போ இது வந்து நல்லா ஆறிடுச்சு. கத்தி வச்சு இப்படி லைட்டாக எடுத்து விட்டுக்கோங்க. இப்போ நாம் இதை உடைச்சி எடுத்துடலாம். பாருங்க, நல்லா கிறிஸ்பியாக நல்லா அழகாக உடைஞ்சி வருது. அவ்வளோதான், நம்ம கடலை மிட்டாய் வந்து சூப்பராக ரெடி ஆயிட்டு. இது வந்து ரொம்ப சுலபமாக செஞ்சிடலாம். வெல்லத்தோட பாகு வந்து மட்டும் கரெக்டாக இருந்தாலே போதும். நம்ம கடையில் கிடைக்கிற மாதிரியான அதே டேஸ்ட்டில் இருக்கும். கண்டிப்பாக வீட்டில் செஞ்சு பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.